அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரின் மனதில் ஆழமாக இடம் பிடிக்க இதை சொல்லுங்கள் போதும். என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். பவர்ஃபுல்லான தமிழ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷனை இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அஃபர்மேஷன் அப்படின்றது சுய பிரகடனம். பாசிட்டிவான ஒரு வாக்கியத்தை எடுத்து அதை தொடர்ந்து நம்ம சில முறை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆழ்மனதில் நீங்க ஆழமாக இடம் பிடிப்பீங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை உண்மையாக காதலிப்பார். உங்க மேல தூய்மையான மற்றும் உண்மையான காதலை வெளிப்படுத்துவார். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். முக்கியமான குறிப்பு, யாருன்னே தெரியாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுடைய பெயரை சொன்னவுடன் அவங்களுக்கு உங்க ஞாபகம் வரணும். அந்த அளவிற்காவது அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை நீங்க ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் சொன்னாலே போதும். அதிகபட்சமாக அரை மணி நேரம் வரைக்கும் சொல்லலாம். காலையில நீங்க தூங்கி எழுந்தவுடன் ஒரு 5 நிமிடம், இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் சொன்னாலே போதும். ஆனால் ஒரு நாளைக்கு 2 வேளைகள் நீங்க சொல்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க சொல்லலாம். நான் ஒரு உதாரணத்திற்கு காலை மற்றும் இரவு நேரத்தில் சொன்ன, நீங்க எந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த டைம்ல சொல்லலாம். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கிற நேரத்தில் சொல்லாதீங்க. உங்களுடைய மைண்ட் எப்போ ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்குமோ அந்த நேரம் பார்த்து சொல்லுங்க. அப்பதான் அது ஆழ்மனதில் வேகமாக பதியும். இந்த சென்டென்ஸை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி 2 நிமிடங்கள் உங்களுடைய மூச்சை நீங்க கவனிக்கணும். மூச்சை கவனிக்கிறதுனால மனம் அமைதி அடையும். மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்கும். உடலும் மனமும் லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இந்த வாக்கியத்தை நீங்க சொன்னீங்கன்னா உடனடியாக ஆழ்மனதில் பதியும். தினமும் நீங்க ஒரே நேரத்தில் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. எந்த டைம்ல நீங்க அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க. எத்தனை நாளைக்கு இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இது தினமுமே சொல்ல வேண்டிய ஒரு சென்டென்ஸ். ஆனால் குறைந்தபட்சம் மினிமம் நீங்க 1 மந்த்துக்கு கண்டினியூஸா சொல்லிட்டு வாங்க. ஒரு மாதத்திற்கு எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம தொடர்ந்து நீங்க சொல்லும் பொழுது பெரிய வெற்றி உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க சொல்லிட்டு வாங்க. ஒரு நாள் 2 நாள் பிரேக் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் முதல் ஒரு மாதத்திற்கு எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம நீங்க சொல்லிட்டு வாங்க. நீங்க பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருக்கலாம், ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களாக இருக்கலாம். சோ எந்த கேட்டகரியில நீங்க இருந்தாலும் பாசிட்டிவான மைண்ட் செட்ல இந்த வாக்கியத்தை சொல்லணும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மனநிலையில இந்த வாக்கியத்தை சொல்லணும். இந்த வாக்கியத்தை சொல்றதுனால அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட உண்மையான காதலை காட்ட போறாங்க, உண்மையான அன்பை செலுத்த போறாங்கன்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாது. அட் பிரசன்ட் கரண்டா அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல உண்மையான அன்பையும் காதலையும் செலுத்துறாங்க, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த நபர் நடந்துக்கிறாங்க அப்படின்ற உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். ஒவ்வொரு முறையும் இந்த சென்டென்ஸை நீங்க சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க பக்கத்திலேயே இருக்காங்கன்ற சந்தோஷமான மனநிலையில சொல்லணும். இதை நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம், இந்த ஃபீலிங் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணர்வு தான் அந்த குறிப்பிட்ட நபரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வாக்கியத்தை உங்களுடைய ஆழ்மனதில் பதிய வைக்கக்கூடிய சக்தியே உங்களுடைய உணர்வு நிலை மட்டும்தான். எந்த ஒரு உணர்வும் இல்லாம மிஷின் மாதிரி இந்த வாக்கியத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது எந்தவித பயனையும் கொடுக்க போறது கிடையாது. சோ நீங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இந்த வாக்கியத்தை சொல்லுங்க. சரி வாங்க அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. தூய்மையான காதலுடன் உன் ஆழ்மனதில் நான் ஆழமாக நிறைகிறேன். தூய்மையான காதலுடன் உன் ஆழ்மனதில் நான் ஆழமாக நிறைகிறேன்.
தூய்மையான காதலுடன் உன் ஆழ்மனதில் நான் ஆழமாக நிறைகிறேன். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே சிம்பிளான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஒரு வாக்கியம். தமிழில் மட்டும்தான் இதை சொல்லணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் சொன்னால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கூட சொல்லலாம். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் மினிமம் நீங்கள் ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் சொல்லணும். அதை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி தான் சொல்லணும். அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 2 வேளைகள் கட்டாயமாக சொல்லணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க இப்போ நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.